நாங்க வேஷம் கட்டிட்டு நல்லபடியா கொலசைக்கு கிளம்பியாச்சு மக்களே. எங்க அம்மா ஊர்லேருந்து கொலசை ரொம்ப பக்கம்தான். நாங்க பைக்லயே போயாச்சு. நாங்க கோயில் வாசலுக்கு போயாச்சு பக்கத்துக்கங்க. பாருங்க கோயில் வாசல்ட்ட வந்ததுனால கூட்டமே இல்ல இந்த ரோட்ல. நல்லபடியா நாங்க சாமிய கும்பிட்டுட்டு இந்த போற இடத்துல காளியம்மன் கோவில், அப்புறம் இந்த கருங்காளியம்மன் கோவில் எல்லா தெய்வத்தையும் வழிபட்டுட்டு தான் நாங்க போனோம். சாமிய நாங்க நல்லபடியா கும்பிட்டுட்டோம். ஆனா முத்தாரம்மன் கோயில் வாசல்ல சரியான கூட்டம். சாமிய கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்க கடல் கரைக்கு வந்தாச்சு. வந்துட்டு சரி ஏதாவது ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். ஒரு செல்ஃபிக்கு ஒரு வீடியோ கூட என் தம்பி போஸ்ட் கொடுக்க மாட்டான், அதனால என்னை ஏசுதான். அப்புறம் என்னன்னா என்னுடைய மாப்பிள்ளையும் எங்கள் குட்டி முருகரும் போய் கடலில் போய் முங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு முங்கிட்டு வரலான்னு போன இடத்துல எங்கள் முருகருக்கு பயமாயிட்டு, அதனால் நாங்கள் மூஞ்சி கை காலை மட்டும் கழுவி விட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் முருகருக்கு நேர்த்தி கடனா மொட்டை அடிக்கிறதா இருந்துச்சு. நாங்கள் தர்மம் எடுத்த காசை கொண்டு போய் கோயில் உண்டியில் போட்டோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. கோயில் உண்டியில் போடுறது அனைத்துமே யாருக்கு போகுது? அரசாங்கத்துக்கு தான் போகுது. அதனால் உங்களால் முடிஞ்சதை மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுங்க. கொடுத்தாலே அந்த முத்தாரம்மனுக்கு கொடுத்ததுக்கு சமந்தாங்க. வருஷம் வருஷம் நாங்கள் காணிக்கை இப்படி தான் செலுத்திட்டு வரோம் மக்களே. இதெல்லாம் எதுக்கு சொல்லுறேன் அப்படின்னா, இதை பார்த்தாது யாராவது ஒருத்தராச்சும் மாறுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் சொல்லுறேன். அப்புறம் என்ன மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.